முஸ்லீம் உலகத்திட இப்போதைய நிலை எங்கள் எல்லாரையும் மட்டுமல்ல, நான் நினைக்கிற பொதுவாக மனிதர்களையே ஆட்டங்காண செய்யக்கூடிய ஒரு நிலைமையாக தான் நீக்கிறது. எல்லாருடைய உள்ளங்களும் கனமாக மாறியிருக்கிற ஒரு சந்தர்ப்பம். இதயங்கள் எல்லாம் சோர்ந்து போய் வரக்கூடிய ஒவ்வொரு செய்திகளும் இன்னும் எங்களை உடைத்து கொண்டு தான் நிற்கிறேன். ஆனால் நாங்கள் இருக்கிறது ரமதானுடைய மாதம். ரமதானுடைய உளவியல் என்ன சொல்லும் என்றால், ரமதான் என்பது ஒரு ஹோப் தெரப்பி. நம்பிக்கையை கட்டியெழுப்ப வந்த ஒரு கடமை தான் அல்லது மாதம் தான் இந்த நோன்பு என்ற மாதம். எனவே முஸ்லீம்கள் வரலாற்றை நீங்கள் பார்த்தீங்கன்னா, முஸ்லீம்கள் பலவீனப்பட்டு போய்க்கலாம், காயப்பட்டு போய்க்கலாம். ஆனால் இஸ்லாம் ஒருபோதும் அழிந்து போகலை. அப்போ இந்த நம்பிக்கை, அது ஏன் தெரியுமா? இஸ்லாம் என்பது ஒரு மனிதன் அல்ல மௌத்தாகிறதுக்கு. இஸ்லாம் என்பது அரசாங்கம் அல்ல. ஆட்சியில் இல்லாமல் போனால் இஸ்லாம் இல்லாமல் போகும் என்பதல்ல. இஸ்லாம் என்பது அல்லாஹ்வுடைய ஒரு ஒளி, நூறுன். குர்ஆன் கருத்து என்னென்றால், எங்கு இருள் அதிகமாகிறோ அந்த நேரத்தில் விடியல் நெருங்கி கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. எனவே ரமலான் இருக்கிற நாங்கள், ரமலானுக்கு எமக்கு உண்மையிலே எங்களுக்கு பசியை மற்றும் கற்றுக் கொடுக்க வரல, அது எங்களுக்கு பொறுமையை கற்றுத்தர வந்தது. எங்களுக்குள்ளான ஒரு ஹோப்பை, நம்பிக்கையை, ரஹ்மத்திக்க அர்ஜூ, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை கொண்டு தான் நாங்கள் அனைத்தையும் அல்லாஹ்ட்ட எதிர்பார்க்கோம். அந்த ஹோப்புன்னா என்னென்றால், அல்லாஹ் தஆலா எங்களுக்கு சொல்ல வரேன்டா, நீங்கள் யாரும் தனியாக இல்லை. இன்ன ரப்பி மஇ ஸயஹ்தீன், அல்லாஹ் என்னோடு இருக்கிறான், அல்லாஹ் எனக்கு வழிகாட்டுவான் என்ற அந்த நம்பிக்கை இந்த ரமலான் எங்களுக்கு தருது. எனவே நாங்கள் பலவீனமாக இருக்கலாம் தற்போது நிலைமையில். ஆனால் ஒரு முஸ்லீம் சுஜூதில் இருக்கும் போது அவன் பலவீனன் அல்ல, அவன் ரஹ்மானுக்கு மிக நெருக்கமாக இருக்கிறான். எங்கள் இதயங்கள் உடைந்து போய்க்கலாம், ஆனால் இந்த ரமலானில் நாங்கள் விடுகின்ற ஒவ்வொரு கண்ணீரும் அது ஒரு துஆவாகும், அது ஒரு இபாதத்தாகும். எனவே இந்த ரமலான் மட்டுமல்ல, ஒவ்வொரு ரமலானும் துணி வரலாறு எப்படி வந்திருக்கிறேன்னா, முஸ்லீம் உம்மத்தை மீண்டும் மீண்டும் அது தட்டி எழுப்புகிறது, கட்டி எழுப்புகிறது என்பதுக்கு தான் இந்த ரமலான் உலகத்துக்கு வந்திருக்கிறது. எனவே இந்த மார்க்கத்தை மனிதர்களால் மட்டும் பாதுகாக்க முடியாது, அல்லாஹ் பாதுகாப்பதாக வாக்குறுதி அளித்திருக்கிறார். எனவே இந்த இரண்டும் இணையும் போது இந்த மார்க்கம் மீண்டும் எழும் என்ற அந்த நம்பிக்கை எங்களுக்கு வர வேண்டும். இமாம் இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் ஒரு அழகான கருத்தை கூறுகிறார்கள். ஒரு முஸ்லீம், ஒரு இஸ்லாம் என்பது ஒரு பறவையை போல. பறவையினுடைய தலை வந்து அன்பு, அல்லாஹ்வின் மீது அன்பு வைத்து நாங்கள் வாழணும். அதனுடைய ஒரு சிறகு பயம், அடுத்த சிறகு நம்பிக்கை என்று கூறுவார்கள். எனவே இஸ்லாம் என்ற பறவை, ஒரு முஸ்லீம் மேல் அல்லாஹ்வை நோக்கி பறக்க வேண்டுமாக இருந்தால் அவன் ஒரு பக்கத்தால் பயத்தோடு பயம் ஏற்படுகின்ற போது மறுபக்கத்தால் நம்பிக்கையோடு அல்லாஹ்வை நோக்கி அவன் நகர வேண்டும். எனவே அந்த நம்பிக்கையோடு நாங்கள் இந்த ரமலானிலே எம்மை நாங்கள் கட்டி எழுப்புவோம். Muslims may grow weak, but Islam will never fall. It will always rise again.